உள்ளத்தை வரைதவே நற்சிந்தனை வேதம் நல்கியலும் சற்குருவே உந்தன் மலர்பாதம் ஓயா உணர்வதன் உணர்வாதம் சிந்தை வதியம் சுபம். முதல் நன்றி திருமதி விஜய் மகேந்திரன் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் குருவணக்க பாடலிலே நச்சிந்தனை ஜோர் சுவாமி அவருடைய பாடல், அவரை போற்றி பாடுற பாடல் என்ன. நாங்கள் இந்த ஆயுத பூசையில கலந்து கொண்டிருக்கபடியா இன்று அவருடைய தினம். நச்சிந்தனை எனும் நல்ல முதமுண்ட கற்கும் நறியுண்டோ காசினியில் விற்றூன் ஒன்றுமே இல்லாத உண்மத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் வந்தே இசை. நன்றி. அடுத்ததாக நாங்கள் நச்சிந்தனை பாடல்கள் பாடுவது கேள்வோம். திரு வேல்முருகன் அவர்களை நச்சிந்தனை பாடல்களை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன எனக்கு அறிவித்தான் முதலாம் பக்கம். போட்டி போட்டி அறிவித்தானுக்கள் குருநாதல் வினையடியில் தலை வைத்தானுக்கள் குருநாதல் அன்னைவிதா குருவானானுக்கள் குருநாதன் அவனியெல்லாம் வாழ வைத்தானுக்கள் குருநாதன் உன்னை வீணை நீக்கிவிட்டானுக்கள் குருநாதன் மூவருக்கும் அறிய உண்ணாவுங்கள் குருநாதன் நன்மை தீமை அறியாத எங்கள் குருநாதன் நான் தானாய் விளங்குகின்றானுங்கள் குருநாதன் திகழ் நீ அல்லவென்றானுங்கள் குருநாதன் சித்தத்தில் திகழ்கின்றானுங்கள் குருநாதன் மோகத்தை முறிகின்றானுங்கள் குருநாதன் புத்திக்கு வித்ததென்றானுங்கள் குருநாதன் வேகத்தை கெடுத்தாண்டானுங்கள் குருநாதன் குண்டும் மண்டும் ஆகி நின்றானுங்கள் குருநாதன் தாகத்தை ஆக்கிவிட்டானுங்கள் குருநாதன் சத்தியத்தை காண வைத்தானுங்கள் குருநாதன் பாசியோகம் தேரன்றானுங்கள் குருநாதன் பகார நிலை அறியன்றானுங்கள் குருநாதன் காசி தேசம் போவென்றானுங்கள் குருநாதன் கக்குள் பகல் இல்லை என்றானுங்கள் குருநாதன் நாசினுடி நோக்கென்றானுங்கள் குருநாதன் நடனம் தெரியும் என்றானுங்கள் குருநாதன் மாசிலோசை கேட்கும் என்றானுங்கள் குருநாதன் பற்றுப்பற்றை நீக்கின்றானுங்கள் குருநாதன் இருவழியை அடைகின்றானுங்கள் குருநாதன் எல்லாம் விளங்கும் என்றானுங்கள் குருநாதன் கருவழியை கடவுள்றானுங்கள் குருநாதன் கட்டுப்படும் மனமன்றானுங்கள் குருநாதன் ஒருவரும் அறியாரென்றானுங்கள் குருநாதன் ஓங்கார வழியின்றானுங்கள் குருநாதன் இருபலனாய் இருகின்றானுங்கள் குருநாதன் நீயே நான் என்று சொன்னானுங்கள் குருநாதன் திக்கித்தி காத்துமில்லாமங்கள் குருநாதன் சித்தத்துள் நிற்க வைத்தானுங்கள் குருநாதன் பக்குவமாய் பேணுன்றானுங்கள் குருநாதன் பார்ப்பதெல்லாம் நீ என்றானுங்கள் குருநாதன் அக்குமணி அணி என்றானுங்கள் குருநாதன் அஞ்செழுத்தை ஓதல்றானுங்கள் குருநாதன் நக்குன குருகல்றானுங்கள் குருநாதன் நித்தியண்ணி என்று சொன்னானுங்கள் குருநாதன் தேடாமல் தேடல்றானுங்கள் குருநாதன் சீவல் சிவனல்றானுங்கள் குருநாதன் நாடாமல் நாடல்றானுங்கள் குருநாதன் நல்லபடி தோன்றுமென்றானுங்கள் குருநாதன் பாடாமல் பாடல்றானுங்கள் குருநாதன் பத்தரினம் சேரன்றானுங்கள் குருநாதன் பாடாமல் வழிபடன்றானுங்கள் குருநாதன் வையகத்தில் வாழன்றானுங்கள் குருநாதன் சித்திக்கும் ஒரு மொழியானுங்கள் குருநாதன் சின்மயத்தை காண வைத்தானுங்கள் குருநாதன் எத்திக்கும் ஆகி நின்றானுங்கள் குருநாதன் எல்லாம் நீ என்று உரைத்தானுங்கள் குருநாதன் வித்தின்றி நாடு செய்வானுங்கள் குருநாதன் விண்ணவரும் அறிய உண்ணாவுங்கள் குருநாதன்
தத்துவாதீதனாயங்கள் குருநாதன் சகலபத்தும் தந்தானங்கள் குருநாதன் ஆதியந்தமில்லை என்றானுங்கள் குருநாதன் அதுவே நீ என்றுரைத்தானுங்கள் குருநாதன் சோதிமயம் என்று சொன்னானுங்கள் குருநாதன் சுட்டுறந்து நின்றென்றானுங்கள் குருநாதன் சாது சமயம் இல்லா எங்கள் குருநாதன் தானாய் விளங்குகின்றானுங்கள் குருநாதன் வாதியருக்கான பொன்னா எங்கள் குருநாதன் வாக்கிரந்த இன்பத்தான் எங்கள் குருநாதன் உச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடக்கி கிடத்திருந்தார் எங்கள் குருநாதன் அச்சமடு கோபமில்லா எங்கள் குருநாதன் ஆணவத்தை நீக்கிவிட்டார் எங்கள் குருநாதன் பச்சை புறவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக இருந்தான் எங்கள் குருநாதன் தச்சக்கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன் தாமுபரி கட்டென்றான் எங்கள் குருநாதன் நாமே நாமன்று உரைத்தான் எங்கள் குருநாதன் நமக்கு குறைவில்லை என்றான் எங்கள் குருநாதன் போபோ வினை என்றான் எங்கள் குருநாதன் போக்குவரவில்லை என்றான் எங்கள் குருநாதன் தாமே தாமன்று உரைத்தான் எங்கள் குருநாதன் சங்கற்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன் ஓமன்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன் ஊமையடு தறியவனா எங்கள் குருநாதன் என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன் இடியடியில் தலைமைத்தான் எங்கள் குருநாதன் ஜோசாமியார் திருவடிகள் போட்டி போட்டி. நன்றி திரு வெகுமதி. அடுத்ததாக நாங்கள் திருக்குமார் ஐயா பிரான்ஸ்ல உங்களை கூப்பிடுறோம். வேண்டாம் நீங்கள் வேலைக்கு போகணுன்றபடியா நீங்கள் உங்களுடைய பக்கத்தை சொல்லிவிட்டு பாடுமாறு கூட கேட்டுக்கொள்றோம். 51ஆம் பக்கம். நான் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும். யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சிவநாமம் ஐந்தெழுத்தும் சிந்தித்திட வேண்டும், சிந்தித்திட வேண்டும். சிவநாமம் ஐந்தெழுத்தும் சிந்தித்திட வேண்டும், சிந்தித்திட வேண்டும். சிவத்தொண்டன் தொண்டு செய்ய முந்திவிட வேண்டும். நவநெறியில் வலுவாமல் தான் வளர வேண்டும், தான் வளர வேண்டும். தந்தை தாய் சுற்றத்தை தழுவிக்கொள்ள வேண்டும், தந்தை தாய் சுற்றத்தை தழுவிக்கொள்ள வேண்டும். 5 ஆண்டு விழாவதனை கொண்டாட வேண்டும், 5 ஆண்டு விழாவதனை கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டும். அவரவரின் விருப்பப்படி பொருளுதவ வேண்டும். மந்தார மல்லிகையால் மாலை கட்ட வேண்டும், மாலை கட்ட வேண்டும். மந்தார மல்லிகையால் மாலை கட்ட வேண்டும், மாலை கட்ட வேண்டும். வந்த சிவ தொண்டனுக்கு வாழ்த்திவிட வேண்டும், வந்த சிவ தொண்டனுக்கு வாழ்த்திவிட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாய் மனதை அடக்கி கொள்ள வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாய் மனதை அடக்கி கொள்ள வேண்டும். குருநாதன் சிவனடியை கும்பிட வேண்டும், குருநாதன் சிவனடியை கும்பிட வேண்டும். அஞ்சி அஞ்சி பாவத்தை அகற்றிவிட வேண்டும், அஞ்சி அஞ்சி பாவத்தை அகற்றிவிட வேண்டும், அகற்றிவிட வேண்டும். ஆர் மீது அன்பான இருந்து விட வேண்டும், ஆர் மீதும் அன்பாக இருந்து விட வேண்டும், ஆர் மீதும் அன்பாக இருந்து விட வேண்டும். அளவுக்கு போசனத்தை அறிந்துவிட வேண்டும், அளவுக்கு போசனத்தை அறிந்துவிட வேண்டும், அறிந்துவிட வேண்டும். அறிவடைய எப்பொழுதும் வருந்திவிட வேண்டும், அறிவடைய எப்பொழுதும் வருந்திவிட வேண்டும். இளமையிலே வித்தைகளை கற்றுவிட வேண்டும், இளமையிலே வித்தைகளை கற்றுவிட வேண்டும், கற்றுவிட வேண்டும். ஈயாத மனிதர் பற்றை அகற்றிவிட வேண்டும், ஈயாத மனிதர் பற்றை அகற்றிவிட வேண்டும். குடிபிறந்தார் ஓடுறவு கொண்டு விட வேண்டும்,
குடிபிறந்தார் ஓடுறவு கொண்டு விட வேண்டும், கொண்டு விட வேண்டும். குறைவில்லை என்று சொல்லி குதூகலிக்க வேண்டும், குறைவில்லை என்று சொல்லி குதூகலிக்க வேண்டும். உடன் பிறந்தார் சுற்றத்தாரை ஒப்பிட வேண்டும், உடன் பிறந்தார் சுற்றத்தாரை ஒப்பிட வேண்டும், ஒப்பிட வேண்டும். உள்ளும் உள்ளும் புறம் ஒன்றை வாழ்த்து விட வேண்டும், உள்ளும் புறம் ஒன்றை வாழ்த்து விட வேண்டும். தன்னை மறந்தருளில் நான் நிலைக்க வேண்டும், தன்னை மறந்தருளில் தான் நிலைக்க வேண்டும், தான் நிலைக்க வேண்டும். சந்தேகம் வாராமல் தான் தொலைக்க வேண்டும், சந்தேகம் வாராமல் தான் தொலைக்க வேண்டும். பின்னையாசான் பெருமைதனை பேசிவிட வேண்டும், பின்னையாசான் பெருமைதனை பேசிவிட வேண்டும், பேசிவிட வேண்டும். பித்தனண்டு பிறர்வசைய வீசிவிட வேண்டும், பித்தனண்டு பிறர்வசையை வீசிவிட வேண்டும். சிவநாமம் 5 எழுத்தும் சிந்திவிட வேண்டும், சிந்தித்திட வேண்டும். சிவநாமம் 5 எழுத்தும் சிந்தித்திட வேண்டும், சிந்தித்திட வேண்டும், சிந்தித்திட வேண்டும். யோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அம்பலம். நன்றி திருக்குமார் ஐயா அவர்களே. நன்றி நன்றி. அடுத்ததாக திருமதி பத்மா குணதாசன் அவர்கள் பக்கம் 236 பணியவா என் மனமே என்ற பாடல். பணியவா பக்கம் 236 பணியவா என் மனமே. நித்திய நாம் என்னும் நினைவு தருமாறாமல் பத்தி பண்ணி பணியவா என் மனமே. முத்திக்கு வித்தை முனையில் வைத்து சீராட்டி தித்திக்கும் தேனருந்த சீக்கிரம் வா என் மனமே. அத்துவித பொருளை அருந்தவர்காரமுதை சித்தத்துள் கண்டு தெளியவா என் மனமே. எத்திக்குமாடி என்னிதயத்தே வாழும் தத்துவத்தை கண்டு சலிப்பரவா என் மனமே. சித்தத்தருந்தே வாய்த்துகளும் பரம்பொருளின் வித்தகத்தால் வாழ்த்த விரைந்து வயன் மனமே. உத்தமர்கள் போற்றும் ஓங்கார துப்பொருளை பக்தியோடு பாடி பணிய வயன் மனமே. திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. நன்றி திருமதி பத்மா குணதாசன் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் சூமுகளை சபையை அழைக்க வேண்டியிருக்கு. திரு ரவீந்திரநாத் அவர்கள் அழைப்பார்கள். முதலாவதாக நான் முருகானந்தனை அழைக்கின்றேன். ஏனென்றால் பக்கம் 265 திருவருள் கைகூடுதே என்ற பாடலை திரு முருகானந்தன் ஐயா அவர்கள் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து ரவீந்திரதாஸ், நீங்கள் அந்த சூமுகளை இருக்கிறவர்களை பார்த்து தயவு செய்து ஒருக்கா அழைக்குமாறு கூட கேட்டுக்கொள்றோம். ஓம் அம்மா. நன்றி. ஓம் சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றியோம். நான் பேசுவது கேட்கிறதா? இது கைவசம் நச்சிந்தனை நூல் இல்லாவிட்டாலும் மனதிலே பதிவாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் பாடுகின்றோம். இது எங்களுடைய சிவராச அடிகள், சிவராச ஐயா அவர்கள் எப்பொழுதும் பாடுவார். சுவாமியினுடைய அடியார் இல்லாண்டிருந்தார். திருவருள் கை கூடுது சிந்தை களி கூறுது, திருவருள் கை கூடுது சிந்தை களி கூறுது, ஒருவரும் எதிரில்லாத உண்மை முதிருது, ஒருவரும் எதிரில்லாத உண்மை முதிருது, திருவருள் கை கூடுது சிந்தை களி கூறுது, திருவருள் கை கூடுது.
ஒன்றோ இரண்டோ என்னும் சந்தேகம் தெளியது. ஒன்றோ இரண்டோ என்னும் சந்தேகம் தெளியது. ஓம் சிவாய நம என்ன உள்ளம் குளிருது. ஓம் சிவாய நம என்ன உள்ளம் குளிருது. திருவருள் கை கூடுது சிந்தை களி கூறுது. திருவருள் கை கூடுது. அதிரவரும் நமனும் அஞ்சிய பணி செய்யும். அதிரவரும் நமனும் அஞ்சிய பணி செய்யும். அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. திருவருள் கை கூடுது சிந்தை களி கூறுது. திருவருள் கை கூடுது. இந்த பாடல் முக்கியமாக இந்த யம பயம் நீங்குவது. அதுதான் அதிரவரும் நமனும் அஞ்சியே பணி செய்யும். அஞ்சுவது ஒன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. அப்ப ஒரு போலீஸ்காரன் குற்றம் செய்தவரை அதட்டி ஏத்துவான். ஆனால் அதே போலீஸ்காரன் ஒரு உயர்நிலையில் உள்ள அதிகாரிக்கு சல்யூட் பண்ணி அவருக்கு கதவை திறந்து விடுவார். நேற்றைய தினம் திரு ரவீந்திரதாஸ் அவர்களுடைய முன்னெடுப்பிலே செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறுகின்ற அந்த திருமுறை பயிலுகின்ற அல்லது திருமுறைகளை ஓதுகின்ற இடத்திலே எங்களுடைய ஜெகதீஸ்வரம் பிள்ளை அண்ணா ஒரு விடயத்தை சொன்னார். அதை சொல்வது இந்த இடத்திலே பொருத்தம். அதாவது திருவஞ்சைக்களம் இன்றைக்கு கேரளாவில் இருக்கிறது. அங்கே இருந்துதான் சுந்தரமூர்த்தி நாயனார் யானையிலே ஏறி திருக்கைலாயம் சென்றார். யானை அங்கிருந்து அனுப்பப்பட்டு. அப்ப அப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் உயர்வதற்கு சுவாமிகளுடைய இந்த பாடலையும் பொருள் உணர்ந்து பாட வேண்டும். ஓம் சிவாய நமயன உள்ளம் குளிருது. ஓம் சிவாய நமயன ஓதிக்கொண்டால் நாம் உறுதியுடன் ஓதிக்கொண்டால் நாம் சிவமே ஆவோம் என்று சொல்லியும் சுவாமி இடத்திலே பாடுகின்றார். ஆகவே அந்த இடத்திற்கு நாங்கள் எங்களை உயர்த்துவதற்கு இந்த திருமுறைகளும் அந்த திருமுறைகளின் வழியிலே தன்னை மிகவும் உயர்த்தி கொண்ட செல்லப்பா சுவாமியுடைய சீடர் யோக சுவாமிகள் எங்கள் குருவரன் அருளி தந்த இந்த நற்சிந்தாலும் உதவும் என்ற நம்பிக்கையுடன் இந்த விளக்க உரையை சொல்வதற்கு எனக்கு தருணம் தந்த எல்லோருக்கும் நன்றி கூறி அமைகின்றோம். ஓம் சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம். அடுத்ததாக அல்லாமியம்மா நீங்கள் உங்களோட பாடவிருக்கிற அந்த பக்கத்தை சொல்லி போட்டு பாருங்க. ஓம். நித்யானந்தம் ஐயா, திருமதி சந்திரமலர், திருமதி ராணி சபானி பாட்டு தந்திருக்கிறார்கள். முன்பே இங்கே அனுப்பிச்சிருக்கிறார்கள். அருளாம்பியம்மா படித்த பிறகு மற்றவ முறையா படிக்க. சுவாமி திருவடிகள் வாழ்க. நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். நாமம் சொல்லுவோம் நமனை வெல்லுவோம். நாமே அவன் என்று நடந்து செல்லுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். சோமசுந்தரன் பாதம் காணுவோம். சோமசுந்தரன் பாதம் காணுவோம். சும்மா இருக்கின்ற சூக்குமம் பேணுவோம். நாம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். சினத்தை கொல்லுவோம் மனத்தை வெல்லுவோம். அனைத்தும் அவன் என்று அகத்தில் எண்ணுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். கையில் மலர் கொண்டு காலை மாலையும் செய்ய மேனியன் அடியில் வீழுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். என்பு பூண்டவன் என்னை ஆண்டவன் இவனை வேண்டினால் என்றும் இன்பமே. என்பு பூண்டவன் என்னை ஆண்டவன் இவனை வேண்டினால் என்றும் இன்பமே.
நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்வோம். சிரித்து முப்புறம் எரித்த தேவனை இந்த செய்குவோர் தேவராவரே. சிரித்து முப்புறம் எரித்த தேவனை சிந்த செய்குவோர் தேவராவரே. நாமம் சொல்லுவோம் சிவ நாமம் சொல்லுவோம். கமல நான் முகன் கண்ணன் காண்கிறான் எனது நாயகன் என்பர் பெரியாரே. கமல நான் முகன் கண்ணன் காண்கிறான் எனது நாயகன் என்பர் பெரியாரே. நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். வழிகள் இரண்டையும் அடைக்க வல்லவர் ஒளியா இன்பத்தில் உற்று வாழ்வாரே. வழிகள் இரண்டையும் அடைக்க வல்லவர் ஒளியா இன்பத்தில் உற்று வாழ்வாரே. நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். தேனும் பாலெனும் இனிய தெய்வத்தை நானின் நீயுமாய் நாளும் போற்றுவோம். தேனும் பாலெனும் இனிய தெய்வத்தை நீயும் நானுமாய் நாளும் போற்றுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். சுவாமி திருவடிகள் பார்க்க. அடுத்ததா நன்றி அம்மா. அடுத்ததாக நித்யானந்தன் அண்ணா. ஓம் வணக்கம். ஜோர் சுவாமிகளுடைய திருவடிகள் போற்றி. இங்கு கூடியிருக்கின்ற அடியார்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நான் பாட பாடல் எங்கள் நாடு என்ற தலைப்பிலே உள்ள பாடல். 5வது பதிப்பிலே 305வது பக்கத்திலே இருக்கின்றது. எனக்கு சரியாக தெரியவில்லை. 289 என்று சொல்கிறார்கள் 8வது பதிப்பிலே. அன்பர் பணிந்தேத்தி நிற்கும் நாடங்கள் நாடு அறஞ்செய்ய விரும்பென்னும் நாடங்கள் நாடு ஆதி அந்தமில்லாத நாடங்கள் நாடு ஆறுவது சினமென்னும் நாடங்கள் நாடு இயல்வது கரவேல் என்னும் நாடங்கள் நாடு இன்பதுன்பமில்லாத நாடங்கள் நாடு ஈவது விளக்கேல் என்னும் நாடங்கள் நாடு ஈசன் ஒருவன் என்னும் நாடங்கள் நாடு உடையது விளம்பேல் என்னும் நாடங்கள் நாடு உண்மை முழுதும் என்னும் நாடங்கள் நாடு ஊக்கத்தை கைவிடாத நாடங்கள் நாடு ஒரு பொல்லாப்பும் இல்லை என்னும் நாடங்கள் நாடு எண்ணிக்கை கடங்காத நாடங்கள் நாடு ஏவாது பணி செய்யும் நாடங்கள் நாடு ஐயமிட்டு உண்ணென்னும் நாடங்கள் நாடு ஐயம் சற்றுமில்லாத நாடங்கள் நாடு ஒப்புற ஒழுகென்னும் நாடங்கள் நாடு உத்தமர்கள் வாழ்கின்ற நாடங்கள் நாடு ஓதுவது ஒளியேல் என்னும் நாடங்கள் நாடு ஒருவனே தெய்வம் என்னும் நாடங்கள் நாடு அவ்வியம் இல்லாத நாடங்கள் நாடு அவ்வை சொல் மறவாத நாடங்கள் நாடு அகம் சுருக்கேல் என்னும் நாடங்கள் நாடு ஆரறிவார் என்று சொல்லும் நாடங்கள் நாடு ஆணவத்தை நீக்குவிக்கும் நாடங்கள் நாடு கண்டொன்று சொல்லேல் என்னும் நாடங்கள் நாடு அப்போல் வளை என்னும் நாடங்கள் நாடு நாங்கள் சிவமென்று சொல்லும் நாடங்கள் நாடு நயம்பட உரை என்னும் நாடங்கள் நாடு தந்தை தாய் பேண் என்னும் நாடங்கள் நாடு நன்றி மறவேல் என்னும் நாடங்கள் நாடு பருவத்தே பயிர் செய் என்னும் நாடங்கள் நாடு
மன்று பறித்துண்ணேல் என்னும் நாடங்கள் நாடு. அன்பர் பணிந்தேத்தி நிற்கும் நாடங்கள் நாடு. அறம் செய்ய விரும்பென்னும் நாடங்கள் நாடு. இந்த பாடலிலே வீட்டை பற்றி சொல்லாமல் நாட்டை பற்றி ஜோகர் சுவாமிகள் கூறுகின்றார். நாடு என்பது, நாங்கள் நாடு என்பதை நினைத்தால் அதன் உள்ளே வீடு என்பதும் ஒரு அங்கம். எனவே வீட்டை பற்றி யோசிக்காமல் நாட்டை பற்றி சொல்லுகின்றார். அதே இந்த பாடலில் வருகின்ற வரிகள் எல்லாம் ஆத்திசூடி என்கிற ஔவையாருடைய புத்தகத்திலிருந்து வருகின்ற வரிகள், பல வரிகளை எடுத்து, குறிப்பாக சில வரிகள் முக்கியமானவை. 60 சினமென்னும் நாடங்கள் நாடு, ஈசன் ஒருவன் என்னும் நாடங்கள் நாடு, ஒருவனே தெய்வம் என்னும் நாடங்கள் நாடு என்றும், அந்த செல்லப்பா சுவாமிகளுடைய கருத்துக்களை மகா வாக்கியங்களை சொல்கின்ற உண்மை முழுதும் என்னும் நாடங்கள் நாடு, ஒரு பொல்லாப்பும் இல்லை என்னும் நாடங்கள் நாடு என்பதையும் இந்த ஜோ சுவாமிகள் இந்த பாடலிலே இணைத்திருக்கின்றார்கள். இது நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கின்ற பாடல்கள். அப்போ நாங்கள் இதனை எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கும் ஜோகர் சுவாமிகளுடைய பாடலாகவும் நாங்கள் சொல்லிக் கொடுப்பது நல்லது. அது எங்களுடைய சிறுவர்களையும் எங்களுடைய இந்த ஆயிலிய பூசையிலே ஈடுபடுவதற்கு வழிகாட்டும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி நித்யானந்தம் ஐயா அவர்களே. அடுத்ததாக ராணி சபாநாயகம் திருமதி சந்திரமலரும் இருக்கிறீர்கள். 2 பேர் வந்திருக்கிறார்களா? 2 பேரும் ராணி சபாநாயகம் தயவு செய்து நீங்கள் பக்கம் 132 ஆவது என்று தொடர்ந்த பாடல் பாடுங்க. படிக்கிறேன். ஜோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. பக்கம் 132. நூதனம் ஒன்றுமில்லை, ஆவதோ ஒன்றுமில்லை, அணிவதோ ஒன்றுமில்லை, நோவதேன் புறங்கம் மாட்டு நூதனம் ஒன்றுமில்லை. தேவனை வேண்டி நின்றால் சீவனே சிவனாய் தோன்றும், பூவலம் தன்னில் மீண்டும் புறப்பெறோ புகழ்வாயே. புகழ்வதற்கொன்றுமில்லை, புண்ணிய பாவமில்லை, இயல் செய்யும் மனத்தை வென்றே ஈசனை வேண்டி நின்றால் நிகருனக்கு யாரும் இல்லை, நீ இதை அறிந்ததும் இல்லை. மண்ணில் இகழுடன் வாழுவாயே, இதுதிடம் அறிகுவாயே. அறிகுதி அறிவினாலே அறிகுதி தன்னை என்றான், பிறகு அறிந்து பார்த்தால் பிறமே நீயும் நானும். புரிகுணம் ஒன்றுமென்று கூடுதல் பிரிதல் என்று செறிதரும் என்றடன்று செப்புதற்கொன்றுமென்றே. நின்றென நாளை என்றே எண்ணுதற்கிடனோ இல்லை, அன்று செய்வினையினாலே அவனை எட்புறந்தோம் என்று. கன்றினை பிரிந்த கற்றா கடுப்பவே கதறுகின்றோம், மன்றினும் வாடும் ஈசன் மலரடி வளர்த்துவோமே. வளர்த்துதற்கொன்றுமில்லை, மாறனை நெற்றிக் கண்ணால் கொளுத்திய புலவன் தன்னை கும்பிட்டு கூற்றை முன்னர் உளுத்திய பரிசு கண்டே வேறொரு நெற்புமின்றி வளர்த்திய தொண்டை நெஞ்சில் பஞ்சகமற்று வாழ்வீர். யோகர் சுவாமிகள் திருவடியில் போற்றி போற்றி. நன்றி. நன்றி திருமதி ராணி சபாநாயகம் அவர்களே. திருமதி சந்திரமலர் பக்கம் 31 அரகர சிவ சிவ என்ற பாடல். யோகசாமி திருவடி போற்றி போற்றி. நன்றி. அன்பர்தம் சிந்தையில் உறைவோனே, அரகர சிவ சிவ மறையோனே, பொன்னே மணியே பூங்கோவே, புலவரெல்லாம் புகழ் எங்கோவே. காணும் கண்ணில் கலந்தவனே, கதிரொளி போலெங்கும் நிறைந்தவனே, ஆணும் பெண்ணும் ஆனவனே,
அடியவர் வேணும் வானவனே கோணிய புறையை முடித்தவனே கொல்புலி தோலை உடுத்தவனே வேணிற்கங்கை தரித்தவனே வேளத்தின் தோலை உரித்தவனே பார்க்கடல் தன்னை அழைத்தவனே பாரோடு விண்ணாய் பரந்தவனே நூற்பொருள் தன்னை விரித்தவனே நுண்ணுடையாள் தன் இடத்தவனே தில்லையிலாடிய சிற்பரனே சிவ 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 தற்பரனே எல்லையில்லாருள் தந்தவனே என்போல் நல்லையில் வந்தவனே அரஹர சிவ சிவ மறையோனே. யோசாமி திருவடி போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி திருமதி சந்திரமலர் அவர்களே. அடுத்ததாக ரவீந்திரதாஸ் தயவுசெய்து இருப்பவர்கள் யாராவது பாடிருக்கிறார்னு பாக்குறீங்களா? யாராவது தயவு செய்து பாட விரும்பினால் பக்கத்தை சொல்லி போட்டு பாடுங்க. நான் பாடுறேன் ரவி. ஓகே, பாடுங்க. காந்திமதி பாடப்போறோம். ஓகே, நன்றி. ஜோ சுவாமிகள் திருவடிகள் போற்றி 5ஆம் பதிப்பு 1997ஆம் ஆண்டான். அதில் பக்கம் 142 பொன்னடியை போற்றுதுமே. ஜோ சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. இது ஒரு தரவு கொச்ச கலிப்பாயில் அமைந்தது. என்றாயினாளையாய் இருப்பானை எப்பொழுதும் நன்றாக நினைவார்கள் நாடார்கள் புறபொருளை அன்றாலின் கீழிருந்தங்கு அறமுறைத்த பெருமானை கொன்றாத மலர் தூவி பொன்னடியை போற்றுதுமே. என் அரசை யாரமுதை எந்தையும் பெருமானை முன்னரசை மூவர்களும் வணங்கி நின்ற மூர்த்திதனை தன்னரசைத்தானான தத்துவனைத்த ஆபரணை சொன்னவர்கள் இனி வந்து தோன்றார்கள் இனிது சின்னம். பூதங்கள் 5ஆகி போக்குவரவில்லானை நாதமெல்லாம் கடந்து நின்ற நம்பனை நாடோறும் வேதமுறை தவறாமல் அச்சிப்பார்வியனுலகில் பாதமலர் காண்பார்கள் பணிவார்கள் புறவாரே. என் பிழைகள் பொறுப்பானை எங்குமாயிருப்பானை அன்பிலரை அடையானை அஞ்செழுத்து பொருளானை நன்மலர் கொண்டென்னாலும் நாட்களித்தல் நலமன்றே சொன்னவர்தம் திருப்பாதம் தொழுவேனே என்னாலும். மந்திரமாய் தந்திரமாய் மருந்தாகி விருந்தாகி எந்திரமாய் என் துணையாய் எல்லாமாய் அல்லவும் ஆய் சந்திரனாய் சூரியனாய் சமர சரமசரம் யாவுமாய் எந்தை வீரான் இருந்த நிலை கண்டார்கள் புறவாரே. பிறவார்கள் இறவார்கள் புரிதொந்தாளரார்கள் கரவார்கள் உழலார்கள் கண்டதிலே மனம் வையார் அறநெறியில் வழுவார்கள் அன்பர் பணிமறவார்கள் பிறவொன்றும் அறியார்கள் பிரியாத சிந்தையரே. ஈரவார் சடையானை இளமதியை அணிந்தானை மாறனை காய்ந்தானை மங்கையிடம் வைத்தானை தாரமரும் மார்வானை சங்கரனை தானுவை ஆர்வமொடு துதிப்பார்கள் ஆனந்தம் பெறுவாரே. என் உயிருக்கு உயிரானை எரியேந்தும் இயல்பானை மண்ணுயிர்கள் எல்லாமாய் மறைவி நின்ற திரளானை பொன்னொடுமை பொருளானை போக்குவரவில்லானை உன்னுபவருலகத்தில் இனி பிறப்பதொழிந்தாரே. மறுவாருந்தாரானை வானவர்கள் பெருமானை திருவாரும் மார்வானை சிவக்கொழுந்தை சின்மயனை அருவானை உருவானை அங்குமிங்கும் உள்ளானை
குருவாய் போனானைக் கண்டுள்ளம் குளிர்ந்தேனே. இப்பிறவி தீர்ப்பானை இனி பிறவாது அருள்வானை, எப்பிறப்பும் என்னோடே உடனாக இருந்தானை, ஒப்பில்லா ஒருவனாய் ஊழியெல்லாம் நின்றானை, செப்பும் அவர் இனி பிறப்போர் இறப்பினையே சேராதே. செப்பும் அவர் இனி பிறப்போடு இறப்பினையே சேராரே. அதாவது பொன்றாத மலர் தூவி பொன்னடியை போற்றுதுமே, பாதமலர் காண்பார்கள் பணிவார்கள் புறவாரே, அன்பிலார் அடையானை அஞ்செழுத்து பொருளானை, 5 எழுத்தாக சிவாய நம என்று இருப்பவனை சொன்னவர் தம் திருப்பாதம் தொழுவேனோ எந்நாளும், அறநெறியில் வாழுவார்கள் அன்பர் பணி மறவார்கள், ஆர்வமொடு துதிப்பார்கள் ஆனந்தம் பெறுவாரே. குருவாய் போனானை கண்டு உள்ளம் குளிர்ந்தேனே, எப்பிறப்பும் என்னோட உடனாயே இருந்தானே. அவன் எப்பவும் எங்களோட ஒரு நாளும் மறவாமல் என்னெஞ்சும் இருக்கிறவன நாங்கள் மறப்போமோ என்று சொல்லி இவர் சைவ சித்தாந்த விளக்கங்கள் எல்லாத்தையும் கூறி இந்த பாட்டினூடாக பொன்னடியை போற்றுதுமே என்று அடியவர்களுக்கு கூறி சென்றுள்ளார். இதனை மிகவும் அருமையான பாடலாக தெரிந்தெடுத்து சொல்லியுள்ளேன். நன்றி, வணக்கம். சந்தர்ப்பம். நன்றி திருமதி காந்தி சூரியகுமார் அவர்களே. வேற யாராவது இருக்கிறார்களா? நாதன், நீங்க படிக்க போறீங்களோ? நீங்கள் படிங்க இந்த அடுத்த முறை. சரி. அப்ப சர்வக்கா இதோட எல்லாரும் இந்த ஜூம்ல எல்லாரும் படிச்சிட்டோம். நன்றி. அடுத்ததாக திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்கள் பக்கம் 242 ஆன்மா நித்தியம் என்ற பாடலை பாடலாம். போற்றி. ஆன்மா நித்தியம் 242 பக்கம் 242. ஐம்புலன் வழி போம் ஆசைகளை தடுப்போம், ஆன்மா நித்தியம் என்று படிப்போம், வெம்பகையை வென்று வெற்றியெடுப்போம், வேறு பொருள் இல்லை என்று திடப்படுவோம், நம்பிக்கை என்னும் கையை நாம் நீட்டுவோம், நாதாந்த நிலையில் நாம் முடி சூட்டுவோம், சும்மா இருக்கும் சுகத்தினை காட்டுவோம், சுருதி நிலையில் நிற்கும் சுகம் காட்டுவோம், இம்மை மறுமை நாளை இங்கு காட்டுவோம், ஏகாந்த வெளியிலே நம்மை நாட்டுவோம், தம்மை தாமாக உய்ய வழி காட்டுவோம், சஞ்சலமில்லா வழியில் நம்மை நாட்டுவோம், தும்பி முகன் பாதத்தை தோத்திரம் செய்வோம், சுவாமி தரிசனம் சோத்திரம் என்போம், ஐம்புலன் வழிபோம் ஆசைதனை தடுப்போம், ஆன்மா நித்தியம் படிப்போம். சுவாமிகள் திருவடிகள் நன்றி திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்களே. அடுத்ததாக திருமதி சுந்தரி சிவலிங்கம் அவர்கள் பக்கம் 364 உரைநடை பகுதிக்கு வருகின்றோம். உரைநடை வாசிப்பார்கள். மன்னிக்கவனம் திருவாளர் திருவாளர் மணிவண்ணன் அவர்கள் அடுத்ததாக பாடல் 274 274.
நானே நீ நானே நீ நீயே நான் கோனே நீ குருவே நீ வானே நீ மண்ணே நீ தேனே நீ தெருளே நீ ஊனே நீ உயிரே நீ மீனே நீ வெண்மதி நீ ஆனே நீ அடல்விடை நீ காணே நீ கடலே நீ சானே நீ சதுரே நீ ஆனே நீ பெண்ணே நீ தூணே நீ துரும்பே நீ ஊனே நீ உடையே நீ பொன்னே நீ பொருளே நீ எண்ணே நீ எழுத்தே நீ நானே நீ நன்மதி நீ தானே தான் தானே தான் பூதம் நீ பொறியும் நீ வேதம் நீ வேதியன் நீ காதல் நீ கருத்தும் நீ ஆதலால் அறிவார் யார்? சுவாமிகள் திருவடிகள் போட்டி. நன்றி மணிவண்ணன் அவர்களே. அடுத்ததாக திருமதி சுந்தரி சிவலிங்கம் அவர்கள் உரைநடை பகுதிக்கு வருகின்றோம். பக்கம் 364. நானே நீங்க தான் என்னுடைய சாட்சியத்தில் இராப்பகல் இல்லை, நன்மை தீமை இல்லை, நான் இல்லை, இன்றைக்கு நாளை இல்லை, பெரிது சிறிது இல்லை, நீ இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமாகில் அங்கு முழுமெண்ணோடு வெளியேற கடவுள். புகையிரதம் வேண்டியதில்லை, மாட்டு வண்டி வேண்டியதில்லை, என்ன வேண்டுமாயில் வைராக்கியம் எனும் வண்டில் சாந்தம் என்னும் 2 வெள்ள எருதுகளும் மனப்பாகிய சமய சாதமும் சமயாத சாதமும் ஞானம் என்னும் மூக்கு கண்ணாடியை எடுத்துக்கொண்டு பின்பகல் நாடாமல் வழக்கை அப்போது நீ காணவிருக்கும் காட்சிகளை என்னால் சொல்ல முடியாது கடவுளே. சாட்சி. நன்றி திருமதி சுந்தரி சிவலிங்கம். அடுத்ததாக திருவாளர் பரமேஸ்வரன் அவர்கள் வழமை போல இன்னைக்கும் தன்னுடைய வளமை பேசுவதைத்தான் இந்த முறையும் பேசுகிறார்கள். இருந்தாலும் அது சிவோக பாவனை. அதுபடியா அந்த பக்கம் 66 நாங்கள் திரும்ப திரும்ப தியானிக்க வேண்டிய ஒன்று. முக்கியமான ஒரு செய்தி அதுதான் எனக்கு வாசிக்கப்பா கூட்டி போட்டி சிவோகி பாவனை. தெய்வத்தை நம்பு, முழுமனத்தோடு நம்பு. உலகில் உனக்கினியதென தோன்றும் எவற்றிலும் இனியதாக நினை. அதை விட வேறில்லை என்று நினை. இருக்கும் போதும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் கிடக்கும் போதும் நினை. உனது நரம்பிலும் தசையிலும் இரத்தத்திலும் தீபம் என்று நினைவே நிறைவாக நான் இல்லை. கடவுளே இருக்கிறார் என எண்ணு. கடவுளை கும்பிடுதலே வாழ்வின் இலக்காக வைத்து எவன் எதை நினைக்கிறானோ அவன் அதுவாகிறான். கடவுளை உனது உள்ளத்தில் வைத்து வளர்ப்பாயாக. எல்லாம் அவருடைய செயலாஸ். ஈற்றில் எல்லாம் அவனாகவே காணப்படும். நன்றி திருவாளர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களே. அடுத்ததாக நாங்கள் இந்த நச்சிந்தனை பாடலை நிறுவி காட்டுறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த முறை முருகானந்தன் ஐயா ஒரு வேண்டுகோள் இருந்தார். அவர் சொன்னதுக்கு பிறகு நான் யோசித்தேன், உண்மையாவது சரியானதான். ஏனென்றால் நாங்கள் தேவாரங்களை ஒரு பதிகத்தை முழுதா படிக்கையிலாட்டி முதல்ல அவரையும் கடைசியையும் படிப்போம்.
படிச்சா அந்த 10 பதியங்களை 10 பாடல்களையும் படிக்கிறதுக்கு தெரிகின்றது. அதே போல நாங்கள் இந்த நச்சிந்தனை பாடல்ல என்ன எனக்கு அறிவித்தான்ல தொடங்குகின்றோம். திரும்ப அதை இறுதியாக பாடுற அவருடைய அந்த நச்சிந்தனையுடன் நாங்கள் ஓம் சாந்தி சொல்லி முடிப்போம். பக்கம் 379 பக்கத்திலே இருக்கிற அந்த அவருடைய வார்த்தைகள். நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கிறோம். நாம் அவருடைய தாய். நமக்கும் அவருக்கும் ஒரு குறைவும் இல்லை. நம்மை அவர் பிரிய முடியாது. முழுதும் உண்மை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி. நாங்கள் இந்த கட்டத்துக்கு பிறகு வழமை போல தியானம், மௌனம், சும்மா இருக்க நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு நிமிடம் தியானத்தில் அமர்ந்திருப்போம். நன்றி. சாந்தி சாந்தி சாந்தி. நாங்கள் இந்த முறை முருகாந்திரியா இருந்தா அப்புறம் விளக்கம் சொல்லுவார்கள். ஆனா இந்த சும்மா இருக்கிறன்றது சாதாரணமான வேலை இல்லை. அதான் நாங்கள் கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்குள்ள உலகம் எல்லாம் சுத்தி வந்துடுவோம். குரங்க மனம் சுற்றி பாயும். அதான் அந்த அண்ணனாலே சொல்றேன், சும்மா இது சொல்லற என்றாலுமே மாப்பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு சொல்றேன். ஏன்னா அந்த சும்மா என்று சொல்லி சாதாரண சொல்ல அல்ல. இருந்தாலும் நாங்கள் முயற்சிப்போம். சும்மா இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் எங்களோட மனத்தை அடுக்கி தியானம் செய்யறதுக்கு முயற்சிப்போம். நன்றி. அடுத்ததாக எங்களுக்கு பேச்சாளருடைய நேரம் வந்துவிட்டது. நாங்கள் எங்களுடைய சிறப்பு பேச்சாளரை அழைக்க வேண்டிய ஒரு கட்டம். திருமதி விஜி கணேந்திரன் அவர்கள், உங்களுக்கு தெரியும் அவர் ஆரம்ப காலம் தொட்டே யோர் சுவாமியுடைய பக்தை. அதை விட அந்த சங்கத்தின் முக்கியமானவர்கள். அதனுடைய அவர் அறிமுகம் நான் நிக்கிறேன் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் நான் இந்த வருடத்துக்கு முதல் தொடக்கமே அவங்க எனக்கு தெரியும். ஆனால் இங்க வந்த அப்புறம் நாங்கள் ஒருவரை அறிமுகப்படுத்தினோம். ஒன்றாக பாடசாலை சந்தித்திருக்கிறோம். ஆனால் வடிவா தெரியாது, கண்டவுடைய வழக்கம். இருந்தாலும் அவ கோயிலோட இறை வழிபாடுகள்ல கூடுதலாக தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிற ஒருவர். எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் என்றதில்லை. அவ எவ்வளவு நேரம் பின்னாலும் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. சரியான நேரத்தை செய்ய வேண்டும் என்றதுல உறுதியாக இருப்பார். உறுதியானவர். அவை நான் நேரத்தை மினக்கெடுத்தாது. அவங்க கொஞ்ச நேரம் உங்களுடைய யோர் சுவாமிகளை பற்றி அவர் அண்மையிலே ஹவாய்க்கு போய் வந்திருக்கின்றார். அப்படியே அது சம்பந்தமாக இன்னைக்கு அவர் உருவாக குறுப்பு செய்யும் இருக்கு. வாங்கோ விஜய் கணேந்திரன் அவர்களே. பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சார் சுவாமியர் போற்றி. சிவகாமி அம்பாள் சமேத சிதம்பரேஸ்வரின் பாதார விந்தங்களை வணங்கி ஆரம்பிக்கின்றேன். ஓம் சத்குரு சுவாமிகள் திருவடிகள் போற்றி. இங்கு
இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மூலமாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வணக்கம். யோகர் சுவாமிகளின் நற்சிந்தனை பாடல்களிலிருந்து ஒரு விநாயகர் பாடலை பாடி ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன். தந்தி முகத்தனை சங்கரன் மைந்தனை தொந்தி வயிரனை தோடனி செவியனை இந்திரனுக்கு அருளிந்த இறைவனை மந்திர ரூபனை நான் மறவேனே. எங்கள் எல்லோருக்கும் யோக சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு பற்றி நன்கு தெரியும். யோகர் சுவாமிகள் மாவட்டபுரத்தை புறப்படமாக கொண்டவர். அவர் சித்தர் பரம்பரையைச் சேர்ந்தவர். ஈழத்தில் நாட்டில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இறைவன் மனித வடிவில் நடமாடி மனிதர்களை நிலைப்படுத்தினார். போற்றப்படுகின்ற யோகர் சுவாமிகளே அந்த அற்புத தெய்வம். தவத்திரு யோகர் சுவாமிகள் இம்மண்ணில் தோன்றி பலரை ஆற்றுப்படுத்தினார். நம்மவரை மட்டுமன்றி வெள்ளக்கார பிரபுவின் மகன், அமெரிக்காவின் நடன வித்தகர், ஜெர்மன் நாட்டவர் என பலர் அவரின் அகக்கண் பார்வைக்கு அகப்பட்டு அவர்களும் ஞான நிலையை அடைந்தனர். யாழ்ப்பாணத்து மக்கள் நடமாடும் தெய்வம் என்றும், என்னை எனக்கு அறிவித்த தெய்வம் என்றும், உடைமை இல்லாத தெய்வம் என்றும் யோகர் சுவாமிகளின் பெருமையை உரைத்த வண்ணமாக உள்ளனர். அவர் இளமையில் முறையான நியம கல்வியும் பெற்று அரசாங்க உத்தியோகம் பார்த்திருக்கிறேன். நான்மறை, தமிழ்மறை, இன்னும் மறைஞான செல்வர் பலரும் அருளிய அனுபூதி பாக்கள், விவிலிய வேதம், பைபிள், இஸ்லாமிய திருமுறை, குரான் என்பவற்றை கற்றிருந்தார். வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் உடையவர் என்பது அவருடைய பாடல்களிலிருந்து வெளிப்படுகின்றது. சகல சமயங்களுக்கும் சம்மதம் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறேன். நில்லடா நிலையின்று சொல்லுது, வேதாந்த சித்தாந்தம் சமமன்று கழிக்குது, மாதா பிதாவை மறவாதிருக்க மதிக்குது என்ற பாடல் வரிகள் அதற்கு ஆதாரமாக உள்ளது என்று இன்னொரு இடத்தில் சொல்கிறேன். வேதாந்தம் சித்தாந்தம் வேறாக காணோம், வீட்டு நவீனில் நாட்டம் மிகவுள்ள தொண்டர் நாங்களே என்று பல அழகான பாடல்களை யோகர் சுவாமிகள் தம் வாழ்வில் பாடியறினார். அவை அவர் அகத்தில் இருந்தே வந்தன. பின்னர் ஒன்றாக திரட்டப்பட்டு நற்சிந்தனை என்னும் பெயரில் ஒரு நூலாக வெளியிடப்பட்டது. 1953 ஆண்டு சுவாமிகள் யாழ்ப்பாணத்தில் சிவகொண்டன் என்னும் ஆன்மீக நிலையத்தை நிறுவினர். சுவாமிகள் மகா வாக்கியங்களும் சகல சாஸ்திரங்களினதும் சாரம் கொண்டவை. இவை மகா வாக்கியங்கள் என்றும் அழைக்கப்பட்டன. அவை பின்வருமாறு: ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்பவோ முடிந்த காரியம், நாம் அறியோம், முழுவதும் உண்மை. இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய இருக்கிறது. ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் இதை யோக சுவாமிகளை பற்றி சொல்வதை முடித்து, நாங்கள் ஹவாய் சென்றிருந்தோம், அதை பற்றி சிறிது கூற விரும்புகிறேன். அதற்கு முதல் நான் இப்படி யோகர் சுவாமிகளின் பஜனைகளுக்கு வந்தேன் என்பதை பற்றியும் சொல்றேன். இனி எனது சொந்த அனுபவங்களை பார்க்க. முதலில் ஆறுமுகம் ஐயா என்ற ஐயாதான் சிவதொண்டன் நிலையத்தை ஆரம்பித்தார். அதனைத் தொடர்ந்து முருகானந்தன் தனது வீட்டில் ஈஸ்டாவில் படங்கள் வைத்து சிவதொண்டன் நிலையத்தை ஆரம்பித்தார்.
அங்கு கூட்டு வழிபாடு, அதாவது ஒவ்வொரு மாதமும் மாதாந்த ஆயிலிய வழிபாடு நடைபெற்றது. நானும் கணவரும் கலந்து கொள்வோம் அந்த பஜனைகளில். 1995ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருந்து வந்த சிவசுப்பிரமுனி சுவாமிகளை நேரில் தரிசிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அடுத்து சைவ முன்னேற்ற சங்கத்தில் அதாவது பழைய நடராஜர் இருந்த அந்த மண்டபத்திலே ராமநாதனின் அனுசரணையோடு மாதாந்த ஆயிலிய வழிபாடு நடைபெற்று வந்தது. அங்கு பல அன்பர்கள் வருவார்கள், ராமநாதனும் வருவார். யோக சுவாமிகளில் அந்த பெரிய படம் மிதிபடி எல்லாம் இப்ப வச்சிருக்கிறோம். அந்த படத்தை டாக்டர் நாகராஜா என்னும் அன்பர் தான் அங்கு கொண்டு வந்து தந்தார். அப்ப அருளாமி அம்மாவும் வருவா. அதை வைத்துத்தான் நாங்கள் அங்கு மாதாந்த வழிபாடு செய்து வந்தோம். நாங்களும் அப்படத்தை வழிபாடு செய்து வந்து செய்யல கனவேர் இப்படித்தான் வருவினான், நிறைய ஆட்கள் வர மாட்டினான். இனி நாங்கள் சிவசுப்பிரமணிய சுவாமிகள் பற்றிய ஆராய்வோம். அமெரிக்காவில் இருந்து வந்த 22 வயது இளைஞர் ஒருவர் யோக சுவாமிகளிடமிருந்து ஞான உபதேசம் பெற்று அவரது சீடராகிவிட்டார். அவர் யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்கே அவருக்கு யோக சுவாமிகளிடமிருந்து சீடரான படிச்சு அமெரிக்கரான சிவசுப்பிரமணிய சுவாமி யோக சுவாமிகளின் துறவியாக ஏற்றுக்கொண்டார். சுப்பிரமணிய சுவாமிகள் தனது குருநாதரான யோகர் சுவாமிகளின் 125வது பிறந்த நாளை 1997ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி கவாய் சைவ ஆதீனத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து நடாத்தியிருந்தார். யோக சுவாமிகளை ஒரு சிறிய வெண்கல சிலையாக செய்து அதை அதற்கு பூசை செய்து வழிபாடுகளும் செய்யப்பட்டன. அந்த வெண்கல சிலையை உலகம் முழுவதும் பவனி வரும் வகையில் அனுப்பி வைத்த சுப்பிரமணிய சுவாமிகள் கீழத்தேசத்திற்கும் மேலத்தேசத்திற்கும் இடையில் மையமாக விளங்கும் ஹவாய் தீவுகளில் ஒன்றான குவாய் என்னும் தீவில் புனித வைலுவ நதிக்கரையில் 489 ஏக்கர் நிலப்பரப்பில் 1970ஆம் ஆண்டு குவாய் சைவ ஆதீனத்தை இவர் நிறுவினார். யோக சுவாமிகளின் பேரருளை உலக மக்களுக்கு அனைவருக்கும் உணர வைக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சுவாமிகள் விரும்பினார். இங்கு 6 அடி உயரமான சிவனுடைய நடராஜ சிலை ஒன்று மூலமூர்த்தியாக கொண்ட கோயிலைத்தான் முதலில் சிவசுப்பிரமணிய சுவாமி ஸ்தாபித்தார். இதுவே மேலத்தேசத்தில் அமைந்த முதலாவது சிவன் கோயிலாகும். அக்கோயிலில் தான் 108 தாண்டவ மூர்த்திகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. 108 மூர்த்திகளும் அங்க செய்து சிற்பங்களா வச்சிருக்கிறோம். கோயிலின் முன் வாசலில் 16 தொன் எடையுள்ள பெரிய நந்தியை வைத்திருக்கிறார்கள். பக்கத்தில் பெரிய கொடிமரமும் இருக்கிறது. இக்கோயிலில் 8 கால பூசைகளையும் ஆதீனத்து துறவிகள் தான் செய்து வருகின்றனர். இனி நானும் என்னுடைய மகன் அகிலனும் ஹவாய் தீவுக்கு போனது பற்றியும் கொஞ்சம் நேரில் பார்த்த காட்சிகள் பற்றியும் சொல்லலாம் நினைக்கின்றேன். நாங்கள் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி லண்டனில் இருந்து ஹவாய் தீவுக்கு விமானம் மூலம் சென்றோம். அது ஒரு சுற்றுலா பயணிகள் நிறைந்த இடம், அழகான இடம், கடற்கரையோடு கூடியதாகவும் இருந்தது. ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த எங்களுடைய உறவினர்கள் தான் அந்த ஹவாய் தீவில் அவர்களையும் நாங்கள் சந்தித்தோம். எல்லோரும் சேர்ந்து
திரும்பவும் ஒரு சிறிய விமானம் மூலம்தான் அந்த குவாய் என்ற தீவுக்கு சென்றோம். அங்குதான் சிவசுப்பிரமணிய சுவாமிகள் கட்டிய அந்த கோயில் இருந்தது. சரியாக நாங்கள் 9 மணி பூசை நேரத்துக்கு அங்கு போய்விட்டோம். கோயிலை சுற்றி பச்சை பசேல் என்று பூமரங்கள் காட்சி அளித்தன. ஒரு வெள்ளக்கார துறவி சாமியார் தான் பூசை செய்தார். நடராஜரை சுற்றி விதம் விதமான நிறங்களுடைய செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பக்கத்தில் பிள்ளையார், முருகன் என்ற சிலைகளும் வைக்கப்பட்டிருந்தன. பூசை முடிந்ததும் தீபம், விபூதி, பூக்கள் பிரசாதமாக கிடைத்தன. அவைகளை பெற்றுக்கொண்டு சுற்றி பார்க்க நாங்கள் கிளம்பினோம். பூசை செய்த சுவாமிகள் ஒருவர் எங்களுடன் கதைத்து தங்களுடைய வாகனத்தில் எங்களையும் அழைத்து சென்று காண்பித்தார். அதே வளாகத்தில் தான் சிறிது தொலைவில் இறைவன் கோயில் அமைத்திருக்கிறார்கள். பெரிய சிவலிங்கம் ஆதி மூலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு உத்திராட்ச மரச்சோலையும் அமைந்திருந்தது. இச்சோலையின் இருமரங்கும் கொன்றை மரங்கள் உடையன. ஒரு நீண்ட நேரிய பாதை. இப்பாதையில் அரசமர நிழலில் விநாயக பெருமான் எழுந்தருளியுள்ளார். அவரை வழிபட்டு விடைபெற்று செல்லும் போது ஓர் குன்றின் மேல் முருகப்பெருமான் காட்சி தந்தார். அங்கு ஆச்சரியப்படத்தக்க இடங்களை பார்த்தோம். கருங்கல்லினால் செய்யப்பட்ட யோகர் சுவாமிகள் சிலை, குடை வைத்திருக்கும் சுவாமிகளுடைய செல்லப்பா சுவாமிகள் சிலை எல்லாம் ஆங்காங்கே கருங்கல்லால் செய்யப்பட்டு இருந்தன. தட்சிணாமூர்த்தி சிலை, போதிநாத சுவாமிகள் சிலை, இந்த ஸ்தாபித்த அந்த கோயிலை ஸ்தாபித்த சுப்பிரமணிய சுவாமிகள் சிலை, திருமூலர், இப்படி பலருடைய சிலைகள் அங்கே காணப்பட்டன. அப்படியே சென்று பெரிய புதிதாக அமைத்த பெரிய இறைவன் கோயிலையும் சுற்றி பார்த்தோம். பெரிய அளவில் செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் சிலையும் கண்டோம். அங்கு ருத்ராட்ச காட்டையும் பார்த்தோம். அதுதான் மிகவும் முக்கியமானது. 108 பெரிய பெரிய ருத்ராட்ச மரங்கள் அங்கே இருந்தன. அந்த மரங்களை நாங்கள் கட்டிப்பிடித்தால் நாங்கள் நினைக்கும் காரியம் கைகூடும் என்று ஒரு ஐதீகம் இருந்தது. அந்த நாங்களும் ஒவ்வொருத்தரும் அந்த மரத்தை இறுக கட்டி தழுவினோம். அங்கு கீழே ருத்ராட்ச காய்களும் விழுந்திருந்தன. அவைகளையும் நாங்கள் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்படி நாங்கள் அங்க காலமும் யோசுவாமிகளோடு ஈடுபட்டு இருந்ததினால் பெரிய ஒரு பாக்கியமாக நல்கு. அதோடு நாங்கள் ஹவாய் திரும்பவும் வந்து ஹவாய் இதுல இருந்து ஹோட்டல்ல இருந்து வந்தோம். கடைசியாக யோகர் சுவாமிகள் முத்தியடைந்த 50 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் அன்று மட்டுமல்ல, இன்று கூட தன்னை நம்பியவர்களுக்கு அவர் குருவாகவும் ஆன்மீக வழிகாட்டுபவராகவும் வாழ்வித்து ஒளியூட்டும் ஞானியாக அகக்காட்சி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் எனலாம். குருதேவர் ஆரம்பித்த சிவப்பணிகளை துறவிகள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். அங்கே மேன்மைகள் சைவ நீதி உலகெல்லாம் பெறவ விளங்க வைத்த குருவேதர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரமும் அமைதியா கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்கும் நன்றி. இந்த படங்கள் இருக்கிறது, ஹவாய் போன படங்கள் இங்க பார்க்கலாம். மற்றது இவ்வளவு இப்படி அழகா நடத்தி கொண்டிருக்க திரு வாமானந்தன் அவர்கள் சமூகம் அளிக்க முடியவில்லை. அவருக்கும்
வேறு சரோஜாவுக்கும் மிகுந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிபி கணேந்திரன் அவர்களே. நாங்கள் ஒருக்கா ஹவாய்க்கு போய் வந்து விட்டோம். இருந்தால் யுவ சுவாமிகள் பக்தர்களுக்கு இது ஒரு கிடைச்சக்கரிய பேர். நாங்கள் எங்களால் போக முடியாவிட்டாலும் அவர் மூலமாக நாங்கள் அதை அறியறதுக்கு அந்த திருமதி பிபி கணேந்திரன் அவர்களுக்கு நன்றி. உடன் அருமையான ஒரு பேச்சு. நாங்கள் என்ன பொறுத்தவரை உண்மையாக நான் ஜோர் சுவாமிகள் என்று வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்திருந்தும் நான் அவரை பார்க்கல. யாழ்ப்பாணத்திலே இருந்திருக்கிறோம், பார்க்கல. அப்ப எனக்கு அவர்கள் ஜோர் சுவாமியின் திறமையை பற்றி தெரியவில்லை. இங்கே வந்து நான் கற்பவிநாயகர் கோயில்ல அசுவனுடைய அப்பா சிவராஜா ஐயா வந்து அங்கே ஜோர் சுவாமிகளுடைய பாடல்களை பாடினாரு. அப்ப அவரோட சேர்த்து நான் இந்த பாடல்களை பாடினாலே எனக்கு அது நல்ல விருப்பமாக இருந்தது. பாடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் முருகானந்தன் அடுத்த கிழமை முருகானந்தனும் அங்கே சமூகம் அளித்தார். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், முருகானந்தனிடம் ஆப்பிட்டால் பிறகு நம்ம வீடு போறது இல்லை கணக்கு. நாங்கள் அதுக்குள்ளே இறந்த வேண்டியான். ஆனால் அவர் மூலம் முதல்வர் எங்களை அதுக்குள்ள எடுத்து ஜோர் சுவாமிகளை பற்றி நாங்கள் அறிய வச்சதுக்காக நாங்கள் திருவாளர் முருகானந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேணும். என்றால் நாங்கள் ஓடி ஓடி ஒழித்தா கூட திரும்ப திரும்ப பிரசில்வனார் கோயிலே இங்கே எல்லா இடத்தும் இருக்க மாட்டார். இப்பவும் அவருக்கு கால இல்லாத கண்ணு இல்லாத தருணத்திலையும் போன் பண்ணி என்ன நடக்குது கேட்கறதுலயேதான் அவருடைய இப்ப நினைக்கல. இப்பவும் அதை பார்த்து கொண்டு என்னதை சொல்லான்னு யோசிச்சு கொண்டிருப்பேன். நல்ல காலம் ஆள வர வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா உண்மையா கண்ணே இல்லாது. அடுத்த திருவாளர் ராமானந்தன் அவர்கள் அவருடைய சகோதரத்தால நாங்கள் வர கிடைக்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் எங்களோட ஆயிலிய பூசை மாதாந்த பூஜையை நாங்கள் சிறப்புடன் நடத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடத்தில் இருக்கின்றோம். அதுபடியா நாங்கள் அளவுக்கு நடத்தி எங்களால் முடிந்த வரைக்கும் நடத்தி முடித்திருக்கின்றோம். அடுத்ததாக எங்களுக்கு ரொம்ப நன்றி திருமதி விஜய் கணேந்திரன் அவர்களே. அடுத்ததாக சபையோர் நேரம் முருகானந்தன் அவர்கள் சொல்லுவார்கள். நான் ஒவ்வொரு முறையும் இந்த எங்களுக்கு அடிக்கிற நோட்டீஸ்ல மேலுக்கு ஒரு பாடல் போடுவேன். அந்த பாடலை யாராவது கதைக்கலாம் அது சம்பந்தமாக என்றால் அது போன முறை செல்வரட்னம் ஐயா அவர்கள் அதை எடுத்து கதைத்தவர். இந்த முறை திருவாளர் முருகானந்தன் ஐயா கால் போது பகல் எனக்கு அடித்த பொழுது கேட்டார், யாராவது இல்லையான்னு நான் சொன்ன ஒரு தரம் கேட்க இல்லை, நீங்கள் அதை சொல்லுங்க உண்டு. அப்ப தான் இதை சொல்ல போகிறேன் உண்டு. பக்கம் 43 அந்த பாட்டு இருக்கிறது. நீங்க அந்த பாடலே எழுங்கள். திருவாளர் முருகானந்தன் ஐயா அவர்களே இருக்கிறீர்களா? ஓமோம், நன்றி நன்றி. இருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கருத்தை தெரிவிக்கலாம். அழைத்தமைக்கு நன்றி. இந்த பாடலை அந்த உங்களுடைய துண்டறிக்கை நோட்டீஸ் பிரசுரம், அதை நாங்கள் தனித்தமிழ்ல சொல்ல போனால் துண்டறிக்கையிலே அந்த பாடலை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நட்சத்திர பாடலை போடுகின்ற ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறோம். உண்மைக்கு அது கூட திரு ஆனந்தத்தியார் அவர்கள் சைவ முன்னணி சங்கத்தினுடைய பொதுவான சமய நிகழ்வுகளின் பொழுது அடிக்கின்ற அவருடைய அந்த நோட்டீஸிலே செய்வார். யாழ்ப்பாணத்திலும் அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் இங்கே சுவாமி அடிகளாக தொடர்கின்றோம். அந்த பாடலை பாடி அதிலே உள்ள சில கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன். அதே நேரத்திலே இங்கே சைவப்புலவர் நித்யானந்தன் அவர்களும் தங்கச்சி காந்திமதி சூரியகுமார் அவர்களும் சித்தாந்த ரத்தினம் ஒன்றை நினைக்கிறேன் அவர்களும் இருந்தால் அவர்களும் இதிலே கருத்துக்களை சொல்லலாம். இந்த முறை உங்களுக்கு ஒருவேளை சிந்திப்பதற்கு நேரம் போதாமல் இருந்தால் அடுத்த வாரம் மாதங்களிலே வரக்கூடிய அந்த துண்டறிக்கையில வரக்கூடிய பாடலை ஒவ்வொரு முறை ஒவ்வொருவர் எடுத்து கருத்து சொல்வது எங்களுடைய அறிவை அல்லது நாங்கள் விளங்கியதை நாங்கள் மற்றவருடன் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு பாங்காக அமையும் என்று கூறி முதற்கண்ணாக திருமதி விஜி அக்கா கணேந்திரன் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் அந்த காலத்திலே அங்கே சிவதொண்ட நிலையத்தினுடைய அந்த பணி அடியனுடைய இருப்பிடத்திலே நடக்கின்ற பொழுது கணேந்திரன் ஐயாவும் அவர்களும் வருவார்கள். அதே போன்று பலர் வருவார்கள். அந்த காலகட்டத்திலே இதைவிட கொஞ்சம் குறுகிய அறைதான்.
அந்த அறையிலே கிட்டத்தட்ட எல்லாரும் நெருக்கி பிடிச்சு கொண்டிருப்போம். அவ்வளவுத்துக்கு நிறைந்த மக்கள் 30 பேருக்கு சராசரியாக குறையாமல் வருவார்கள். பிறகு அதிலே சிலர் திருமதி வேலாயுதம் போன்றவர்கள், திருமதி டேனியல் போன்றவர்கள் இன்றைக்கு இறைபதம் அடைந்த நிலையிலே திருமதி யோகா அம்மாவோட பேர் ஞாபகம் வருதில்லை முழுமையாக. இப்படி பலர் எங்களுடன், திருமதி யோகரத்னம், இப்படி பலர் வந்து அவர்களுடைய இறைபதம் பார்க்கலாம். நீங்கள் அவருடைய அந்த அறையில நடந்த நிகழ்ச்சி படம் நினைக்கிறேன். நன்றி நன்றி மிகவும் நன்றி. அப்ப பலர் வந்து அது ஒரு வகையான ஒரு ஆரம்ப காலத்தின் ஒரு இப்ப இன்றைக்கு நாங்கள் பாடுகின்றோம் என்றால் திருமதி விஜய் கனகேந்திரன் அவர்கள் இவ்வளவு சொச்சுத்தமாக பாடவும் இவ்வளவு அளவுற கருத்தாளமிக்க பேச்சு நிகழ்த்துவதற்கும் அந்த இடம் ஏதோ ஒரு வகையிலே உதவி இருக்கிறது. இது ஒரு பெருமைக்காக சொல்லாமல் ஒரு வரலாற்று தகவலாக சொல்லலாம். நாவலர் விழாவின் பொழுதும் அதை அடியேன் சொல்லியிருந்தேன். அங்கேதான் திரு சிவராசா ஐயா அவர்களுடைய அடியேனும் சேர்ந்து கந்தபுராணம் படலம் ஓதுவதை ஆரம்பித்தோம். பிறகு செல்லத்துறை அங்கிள் ஆட்சியர் கோவிலுக்கு கொண்டு சென்று, பிறகு அங்கிருந்து எங்களுடைய பவகரன் ஐயா அவர்களும் எந்த காலகட்டத்தில் எங்களுடன் இணைந்தார் என்பது சரியாக தெரியவில்லை. ஆனால் திரு பவகரன் அவர்கள் வந்து அதற்கு பிறகு எங்களுடைய ஈஸ்டா முருகன் ஆலயத்திலும் கற்பக விநாயகர் ஆலயத்திலும் இன்றைக்கு அது வியாபித்திருக்கிறது. ஆகவே இந்த யோகசுவாமிகளுடைய இந்த சிவதொண்டன் நிலையம் பல விடயங்களுக்கு இங்கே லண்டனிலே ஒரு கால்கோளாக அமைந்திருக்கிறது, சில முக்கியமான விடயங்களுக்கு. ஏனென்றால் கந்தபுராணத்தை யோகசுவாமியர்கள் மிகவும் ஊக்குவித்தார். அந்த 86ஆம் ஆண்டு 1956 அந்த காலகட்டத்திலே இந்த சிங்களவர் தமிழர்களுடைய அந்த சிங்களவர் தமிழர் என்று சொல்வதை விட இனக்கலவரத்தால் தமிழர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்ட காலகட்டத்திலே சுவாமி சொல்லியிருந்தார், கந்தபுராணத்தை எல்லா இடமும் படியுங்கோ, அதுதான் உங்களுக்கு பெரிய கவசம் என்று சொல்லி அதை அவருடைய நல்லூரான் திருவடி என்ற பாடலிலும் பாடுகின்றார். பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வந்தாலும் அஞ்சுவோமோ நாங்கள் நீக்கிலேயே ஆர்மோன் தஞ்சமன். அவ இன்றைக்கு கந்தபுராணத்தினுடைய ஒரு சிறப்பு யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல லண்டனிலும் அது வியாபித்திருப்பதற்கு சிவதொண்டன் நிலையம் ஒரு வகையில் கால்கோளாக அமைந்திருந்தது என்பதை ஒரு வரலாற்று பதிவாக கூறி, இன்றைக்கு பவகரன் அவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக அதை செய்து கொண்டு போகின்றார். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவர்கள், சரோஜாக்கா அவர்களும் இன்னும் பலரும் செய்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய சமயத்தினுடைய அந்த தொடர்ச்சி பேணப்படுவதற்கு இந்த சமயத்தின் கந்தபுராண கலாச்சாரம் என்று யாழ்ப்பாண வாழ்வு முறையை பண்டிதமான கணபதி பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்கள் அதாவது தன்னடக்கத்துடன் எங்களுடைய இந்த சில வரலாற்று பதிவுகளை இப்படியான நிலையிலே பகிர்ந்து கொள்வது மிகவும் சால சிறந்தது என்று கூறிக்கொண்டு எனக்கு தரப்பட்ட பணியையும் செய்ய விரும்புகின்றோம். அதற்கு முன்னதாக விஜய் அக்கா அவருடைய பேச்சிலே ஒரு திருத்தம் என்று சொல்வதை விட அதை ஏனென்றால் அது ஒருவேளை யாராலும் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது என்பதற்காக சொல்கின்றோம். ஆறுமுகம் ஐயா அவர்கள்தான் 1993ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, அப்பொழுது அந்த ஈஸ்டா முருகன் கோயில் சேரல் அன்றைக்கு எங்களுக்கு யோகசுவாமியுடைய பெயரால் நாங்கள் ஒரு மன்றத்தை அமைப்போம் என்று ஒரு துண்டு பிரசுரத்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதி, அந்த காலத்திலே போட்டோஸ்டாட் சிஸ்டம் தான், அதை கொடுக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையாரின் நண்பராக அவர் விளங்கிய அந்த நிலையிலும் யோகசுவாமிகள் மீது அடியேற்கு இந்த இயல்பான ஈடுபாட்டு நிலையிலும் அவருக்கு ஒரு உதவியாளனாக சுவாமிகளின் பக்தனாக இணைந்தேன். அப்ப ஆரம்பத்திலே முதலாவது வழிபாடு ஈஸ்டா முருகன் கோவிலிலும், அதற்கடுத்த வழிபாடு மகாலட்சுமி கோவிலும், அந்த காலத்தில் கோவில்கள் குறைவு நடந்து, பிறகு நான் நினைக்கின்றேன் ஆட்சிய முருகன் ஆலயத்திலும் நடைபெற்றது. விம்பிள்டன் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஆலயங்கள் குறைவாக இருந்த நிலையிலே யோக சுவாமிகள் சொன்னார்கள், நீயும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிற உன்னுடைய இடத்திலே வச்சு நாங்கள் செய்வோம் என்று. ஆகவே ஏன் உலகத்தை நீட்டி முழங்கினேன் என்றால் அதனுடைய தொடர்ச்சி, ஆர்வம் ஐயா அவர்களுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த நிமித்த காலமாக தொடங்கிய அந்த சிவதொண்ட நிலையத்தினுடைய அந்த தொடர்ச்சி தான்
ஆஹ் அடியனுடைய இருப்பிடத்தில் நடந்து அது பிறகு ஆர்வம் ஐயா விம்பிள்டனுக்கு போன பிறகு நானும் என்னுடைய இருப்பிடத்திலிருந்து மாற வேண்டி இருந்ததனால் அந்த மாத வழிபாடு விம்பிள்டன் ஆலயத்தில் சென்று பிறகு அங்கிருந்து ஆர்வமையா அவருடைய அவர் இறைபதமை செய்திய நிலையிலே அடியேன் என்னுடைய தாயாரை பராமரிக்க கூட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலையிலே திரும்பவும் ஈஸ்டாமுக்கே வந்து சிறிது காலம் ஓல்சல்ஸ்டர் பிள்ளையார் ஆலயத்திலும் சிறிது காலம் செல்வ விநாயகர் ஆலயத்திலும் நடைபெற்றது. அப்ப அந்த காலகட்டத்திலே சரோஜாக்கா சொன்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பிறகு நாங்கள் இங்கே 2014ஆம் ஆண்டு சுவாமியுடைய 50வது குருபூஜை தினத்திலே அடியனுடைய வேண்டுகோளை ராமன் அண்ணா ஏற்றுக்கொண்ட நிலையிலே நீங்கள் இங்கே குறிப்பிட்டது போன்று ராமன் அவருடைய அனுசருடன் அடியனும் இன்னும் பலரும் சேர்ந்து செய்து கொண்டு வந்தோம். சிறிது காலம் அடியன் இல்லாத நிலையிலும் நாராசா ஐயா அவர்களுடைய முன்னிலையிலே அவருடைய சகலவிதமான ஆதரவுகளுடனும் இங்கே விஜய் அக்கா அவர்கள் மற்றது அருளாம்பி அம்மா அவர்கள் எங்களுடைய சரோஜா அவர்கள் எல்லாரும் செய்து பிறகு தம்பி ரவீந்திரதாஸ் அவருடைய கொரோனா டைமிலே அடியேன் சவுத் ஈஸ்டில் இருந்தேன். அப்பொழுது ரவீந்திரதாஸ் அவர்கள் இந்த ஜூம் வழியாக தேவாரங்களை படிக்க பண்ணுகின்ற நிலைமை ஏற்படுகின்ற பொழுது விஜயக்கா அவர்கள் அதை சொல்லி நான் நினைக்கின்றேன் ஒரு ஏப்ரல் 2020 அதற்கு முன்பின்னாக இருக்கும். அதிலிருந்து இன்று வரை அது சூம் வாயிலாக நடைபெற்று இங்கே சுவாமியுடைய திருவுருவ சிலையும் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதை ஒரு உலகத்தை ஒரு வரலாற்றின் ஒரு தொடர்ச்சியாக சொன்னோம். ஏனென்றால் நல்ல விடயங்கள் ஒரு பொழுதும் இல்லாமல் போவதில்லை. அது அவருடைய தொடர்ச்சி பேணப்படும். அது பிரகாசித்துக் கொண்டு வரும். யோக சுவாமிகளை பற்றி ஆர்வமையா ஒரு வசனம் சொல்லுவார், he is a spiritual beacon for the whole world என்று சொல்லுவார். ஆகவே அதை விஜயக்காவும் தன்னுடைய உரையிலே தொட்டு காட்டினார். ஜெர்மன் சுவாமி, ஆஸ்திரேலியன் சுவாமி, லண்டன் சுவாமியாக இருந்த சோழருடைய மகன் இன்றைக்கு அவர்கள் சென்று பார்த்து வந்த ஹவாய் சுவாமிகளுடைய அந்த சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் யோக சுவாமி அவருடைய ஆங்கில பெயர்களை இருந்து அவர்களுக்கு திருச்சா நாமம் கொடுத்திருந்தார். அந்த ஆஸ்திரேலியன் சுவாமிக்கு நான் நினைக்கிறேன் நரிக்குட்டி சுவாமிகள் என்றும், எங்களுடைய லண்டன் சுவாமிக்கு சந்த சுவாமிகள் என்றும், இவர் அமெரிக்கன் சுவாமிக்கு சுப்பிரமணிய சுவாமி என்றும், ஜெர்மன் சுவாமியினுடைய பேர் எனக்கு இப்பொழுது ஞாபகம் பெறாதபடியால் அவருக்கும் ஒரு திருச்சா நாமம் கொடுத்திருக்கிறார். ஆகவே உலகளாவிய நிலையிலே திருச்ச தமிழர்கள் அல்லாதவர்களும் இன்றைக்கு சுவாமியினுடைய அடியார்களாக மொரிசியஸிலும் அடியேன் பார்த்தேன். அவை நாங்கள் யோக சுவாமியுடைய பக்தர்களாக இளத்தவர்களாக இருப்பதிலே பெருமை தன்னடக்கத்துடன் பெருமையை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலுக்கு அடியனுடைய சிற்றறிவில் வரக்கூடிய கருத்துக்களையும் உங்களுக்கு சொல்லுவதற்கு இந்த நேரத்தை எடுத்துக் கொள்கின்றேன். ஓதுமார் நெஞ்சில் உதிக்கும் பரஞ்சுடரே மாது சேர்பாக மறை நான்கும் ஓதுகிலா உன் புகழை ஓதினேன் உன்னடியான் யானன்றோ என் பிழையு கொள்ளேல் இனி. அப்ப என்ன சொல்லுன்றார்? ஓதுவார் நெஞ்சில் உதிக்கும் பரஞ்சுடரே. அப்ப அந்த உங்களுக்கு தெரியும் திருமுருகாற்றுப்படையிலே அந்த முதல் வரிகள் எனக்கு அந்த வரிகள் ஞாபகம் இல்லாதபடியால் தவறாக சொல்லக்கூடாது என்ற அச்சத்தினால் அந்த வரிகளை சொல்லவில்லை. உலகம் உவக்கின்ற வகையிலே, உலகம் மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலே சூரியன் வருவது போன்று முருகப்பெருமான் வருகின்றார். அப்ப சூரியன் வருகின்ற பொழுது அதை உதிக்கின்றது என்று சொல்லுகின்றோம். அது போன்றுதான் இங்கு அதே மாதிரிதான் அபிராமிப்பட்டருடைய அந்த அபிராமி அந்த அதிலும் உதிக்கின்ற செஞ்சடு உதிக்கின்ற யாருக்காவது தெரிந்தால் சொல்லுங்க. அந்த முதலாவது பாடல் உதிக்கின்ற என்று ஆரம்பிக்கும். இந்த உதித்தல் என்பது ஒரு தெரியுமா? அந்த முதல் வரி உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதும் மலர்க்கம். இந்த உதித்தல் என்பது ஒரு மிகவும் உன்னதமான வார்த்தை. கந்தபுராணத்தில் அருவமும் உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய்
பிரம்மமாய் நின்ற ஜோதி புலம்பதோர் மேனிகளாரும் கருணைகூர் முகங்களாரும் கலங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய. உண்மைக்கு சூரியன் மறைவது இல்லை. ஆனால் உலக சுற்றுகின்ற நிலையிலே உதித்தல் மறைதல் என்கின்ற 2 விடயங்களை வைத்திருக்கிறோம். அந்த உதித்தல் தான் நிலையானது. அது எங்களுடைய இதயங்களிலும் அந்த உதித்தல் வர வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடலிலே சொல்லுகின்றார். ஓதுவார் நெஞ்சில் உதிக்கும் பரஞ்சுடரி. அப்ப யார் அந்த உதிக்கும் பரஞ்சுடர்? மாதிசேர் பாகம். உமையம்மையாளை தனது பாகமாக கொண்ட இறைவன் மறை 4 ஓதுகிலா உன்புகளை ஓதினேன். அப்ப மறை 4 மறைகளும் ஓதியும் அடிய முடிவில்லாத ஒரு பெருமைக்குரிய இறைவையா உன்னுடைய புகழை நான் ஓதினேன் என்று சொல்லுகின்றார். இதிலே எங்களுக்கு தேவையான வார்த்தைகள் அந்த முதலாவது வரியும் அடியேன் சொல்ல போகின்ற இறுதி வரியும். ஓதுவார் நெஞ்சில் உதிக்கும் பரஞ்சுடரி. இப்ப நாங்களும் நச்சிந்தனை படிக்கின்றோம், திருமுறைகளை படிக்கின்றோம், ஓதுகின்றோமா? அதுதான் எங்களை நாங்களே கேட்க வேண்டிய கேள்வி. அப்ப ஓதுவார் நெஞ்சில் உதிக்கும் பரஞ்சுடரி. அப்ப சுவாமிகளுடைய ஒரு இடத்திலே வருகின்றது, உள்ளத்துள் ஒளிரும் சிவக்கொழுந்தை கள்ள மனத்தவரும் காண்பரோ எல்லாம் சிவன் செயல் என்று அந்த பாடல் போன்றது. ஆகவே எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த சிவக்கொழுந்து ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அந்த சிவக்கொழுந்தை பல திரைகள் மூடி இருக்கின்றன. அந்த மூடப்பட்ட திரைகள் அது மும்மலங்களாக இருக்கலாம், இன்னும் பலவாக இருக்கலாம். சைவப்புலவர் நித்யானந்தன் அவர்களோ எங்களுடைய சித்தாந்த ரத்தினம் தங்கச்சி காந்திமதி அவர்களோ இதனுடைய இந்த பாடலுடைய தொடர்ச்சியை கூட இன்றைக்கு நேரங்கள் ஒருவேளை நெருக்கமாக இருந்தால் வருகின்ற நேரங்களிலே சொல்லலாம். அப்ப எந்தெந்த திரைகள் அது நம்முடையால்தான் அங்கே வள்ளலாருடைய அந்த பூஜை இடக்கிற நடைபெறுகிற இடத்திலே 7 திரைகள் விலகித்தான் அந்த அருட்பெரும் ஜோதி காணப்படுகின்றது. எங்களை விளக்குகின்ற அந்த திரைகள் விலக வேண்டும். அப்படி என்ற விலகுகின்ற பொழுதுதான் ஓதுகின்ற பொழுது அந்த பரஞ்சுடர் உதிக்கின்ற பரஞ்சுடராக இருக்கு. ஆகவே இந்த ஆன்மீக சாதனை என்பது அந்த பரஞ்சுடரை எங்கள் இதயத்துக்குள் உதிக்கின்ற பரஞ்சுடராக அதான் சொல்லுகின்றார். ஓதுவார் நெஞ்சில் உதிக்கும் பரஞ்சுடர். அப்ப இறைவனை எங்கும் காணலாம், நமக்குள்ளும் காணலாம். அடியேன் அடிக்கடியில் சொல்லுகின்ற திருநாவுக்கரசு நாயனார் பாடல், தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் நான் மூலம் தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். கிறிஸ்தவத்திலும் இருக்கின்றது the kingdom of God within you. அவை எமக்குள் உள்ள இறைவனை காண்பதற்கு இந்த பாடலும் ஒரு பாடலாக அமையும் என்று கூறி அந்த நிறைவான வார்த்தையையும் சொல்லவும். உன் மாது சேர்ப்பாக மறை 4 ஓதுகிலா உன் புகழை ஓதினேன் உன் அடியான் யான் என்று. உன்னடியானாகிய யான் ஓதுவார் நெஞ்சில் உதிக்கின்ற பரஞ்சுடராகிய உன்னை, மாது சேர்ப்பாகனாகிய உன்னை, மறை 4 ஓதியும் முடிவில்லாத புகழுக்கு உரிய உன்னை நானும் ஓதினேன் உன் அடியானாகிய யான் என் பிழை உட்கொள்ளையில் இனி. அப்ப இதுவரைக்கும் ஏதாவது பிழை செய்திருந்தால் அந்த பிழையிலிருந்து என்னை நீ மன்னித்து ரட்சிப்பாயாக. என் பிழை உட்கொள்ளையில் இனி. அப்ப எங்களுடைய தம்பி வேல்முருகன் எப்பொழுதும் பாடுவார். அதை நேரம் கழிச்சால் அதை இப்பொழுதும் பாடப்படி கேட்டுக்கொள்கிறேன். கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசுந்துரியும் நெல்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நினைந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் கட்சியவர் என்று அவர் அழகாக பாடுவார். என்னை விட அழகாக பாடக்கூடியவர். மீண்டும் பாட வேண்டும் என்று கூறி இப்படியான சுவாமியுடைய இந்த பாடல்களை நாங்கள் மனனம் செய்வதோடு இல்லாமல் அவருடைய உட்பொருளை உள்ளே சென்று அதன் மூலம் எங்களை ஆத்மீக இடைச்சத்துக்கு செய்வதற்கு இத்தகைய ஆயிலிய கூட்டு சில வழிபாடு பெருமளவு உதவும் என்றும் கூறி இந்த அளவில் எனது கருத்துக்களை நிறைவு செய்து ஒருவேளை நேரத்தை தாண்டி இருந்தால் மன்னிப்பையும் கோரி இந்த அளவில் விடைபெறுகின்றேன். மீண்டும் தம்பி வேல்முருகன் அவர்களையும் அந்த பாடலையும் ஒரு கால் பாடுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கணும் கேட்டு நீங்கள் நிறைவுக்கு செல்ல என்னுடைய நேரத்தை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமணங்களே. நாங்கள் 5 மணிக்கு கோயில் பூசைக்கு இவர்கள் பிள்ளையார்களை படிக்க போகணும். அப்படியா நாங்கள் விதமாக எழுதி கட்டத்துக்கு பண்ணுவோம். நீங்க டக்குன்னு படிச்சுட்டு போங்க. கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும்
கசித்துறையே எல்லா பிழையே நினையா பிழையும் நின்றை தெடுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாயே கட்சியே கம்பனி நாயே உச்சீரடிக்கு நன்கல்ல செய்தாலும் பேயே நினைத்த பெருப்பிழையே நீயே பொறுத்து ஆழ்வதும் கடனாம் போரூரா என ஒருத்தால் இறக்கா உணவு எது பிழை செய்தாலும் பிழையே நிற்கிறங்கி தீது புரியாத என் தெய்வமே நீதி தளிக்கின்ற போரும் தனி முதலே நாயே பிழைக்கின்றவாறு நீ பேசு. அனைவருக்கும் வணக்கம். இந்த ரூமிலே பங்கு கொண்டவர்கள் மற்றும் இங்கே வந்த அனைவருக்கும் முதற்கண் இங்கே வானநாதன் சார்பிலும் என் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த ஹாலை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செய்த தலைவர் நாங்கள் நிரஞ்சன் அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு நான் விரைவாக முடிக்கின்றேன். திருவாளர் ரவீந்திரதாஸ் அவர்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் அவர் இந்த நேரத்தை இப்பவும் அதுக்கு எங்களுக்கண்டே ஒதுக்கி வைத்து சில வருவார். அவருக்கும் உங்களுடைய நன்றி. அடுத்தது திருவாளர் மணிவண்ணன் அவர்களும் அதே போலதான் இப்ப தனக்கு வசதி இருக்கோ அந்த நேரமெல்லாம் இங்கே இருந்தாலும் ஓடி ஓடி இன்றைக்கும் அவர் வரும் பொழுது நேரம் போய்விட்டாலும் ஓட்டத்திலே வந்து தன்னுடைய வேலையை செய்து முடித்தார். அதற்காக நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முக்கியமாக முருகானந்தன் அவர்கள் இந்த ஆயிலிய பூஜையை செய்ய வேணும் என்றதிலேயும் அதுவும் நான் நோட்டீஸ்ல மாதாந்த ஆயிலியம் என்று போட வேணும் என்று கூட ஒவ்வொரு எழுத்தா அவர் பார்ப்பேன். சாதாரணமாக மற்றவர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ நான் எழுத்து போட்டு திருப்பி பார்ப்பேன். சரியா இருக்கோ திருப்பி முருகானந்தன் அடிக்க போறாரு. அவ்வளவுக்கு என்ன அப்படி வேணும் எங்களுக்கு. நான் அதான் சொன்னேன், பிள்ளையாண்டா பிள்ளையால எங்களுக்கு சொல்லும் வேண்டாம், நாங்கள் திருந்துறதுக்கு வழி வேணும். அப்படியே அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். அடுத்து எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் விஜய் கணேந்திரன் அவர்களுக்கும் இந்த இடத்திலே சங்கத்தின் சார்பாகவும் சிவயோ சுவாமிகள் சார்பாகவும் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் அவருக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். திருவாளர் ராமானந்தன் இல்லாதவர்கள் நான் அவர் சார்பிலும் இந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இத்துடன் அடுத்த கட்டத்துக்கு போவோம். அவர் தன்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் சொல்றார். அப்படியே திருமதி விஜய் கணேந்திரன் வந்து தயவு செய்து விரைவாக செய்யும்படி அன்போட கேட்டுக்கொள்வோம். நாங்கள் இது கொஞ்சம் மேல கிடக்கு நேரம் மன்னித்துக் கொள்ள வேணும். முதலில் மணிவண்ணனுக்கும் ரவீந்திரதாஸுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திருமதி அவர்களே. அடுத்ததாக சரோஜாக ஒரு வேண்டுகோள். அதாவது இந்த நாங்கள் காப்பு பாடல் பாடி அப்பனம் அம்மை சிவமே பாடுவோம் தானே. அப்பொழுது எங்களுடைய வாமனண்ணா அவர்களுடைய அன்பு சகோதரன் பரதன் அவர்களுக்கு அந்த இனி என்னை ஆண்டதும் சிவமே என்கிற பொழுது எங்கள் பரதன் ஆன்மாவையும் ஆண்டதும் சிவமே என்று சொல்லி அவரையும் அந்த ஆத்மாவை குறிப்பாக வாமனண்ணா அவர்களுடைய சகோதரன் என்கின்ற நிலையிலே விசேடமாக வாஞ்சித்து அந்த வரியையும் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் முதல் எங்களுக்கு வராதபடியால் நாங்கள் முதலே அவர்களுக்கும் உங்களுடைய சுகத்துக்காகவும் நாங்கள் வேண்டித்தான் சிவயோக சுவாமியினுடைய பூஜையை ஆரம்பிக்கும் முன்பே நாங்கள் உங்களுக்காகவும் அவருடைய ஆத்ம சாந்திக்காகவும் வேண்டித்தான் நாங்கள் தொடங்கி நாங்கள் மௌனம் இருந்து நன்றி. நீங்கள் அதை திரும்ப நினைவுபடுத்தியதற்கு நாங்கள் காப்பு பாடலை படிப்போம். இந்த காப்பு பாடலை திருமதி பத்மா குணதாசன் அவர்கள் பாடுவார்கள். நீங்க மங்கள பாடலை
யோசாங்க திருவடிகள் போற்றி போற்றி அத்துவித பொருள் காப்பாம் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் எனக்கு அடியார்கள் என்றென்றும் காப்பாம் சித்தரும் தேவரும் காப்பாம் எந்த சித்திரங்கும் திருவருள் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் அட்டவசைகளும் காப்பாம் எனக்கு ஆனந்தமான பராபரம் காப்பாம் எட்டு திசைகளும் காப்பாம் எனக்கு நிறைந்த சிவசக்தி காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் பிராணனவனும் காப்பாம் என்னை பிரியாதிருக்கும் பிரணவன் காப்பான் அரவணிவன் காப்பான் எனக்கும் குருவரன் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் பஞ்சபுலங்களும் காப்பாம் என்னை பரவும் அடியவர் அனுதின காப்பாம் குஞ்சரம் நல்ல குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பான் அத்துவித பொருள் காப்பான் சந்திர சூரியர் காப்பான் எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்துமே காப்பான் மந்திர தந்திரம் காப்பான் நாங்கள் மறையும் சிவகமம் மாநிலம் காப்பான் அத்துவித பொருள் காப்பான். நன்றி. யோசாங்க திருவடிகள் அப்பனும் அம்மையும் சிவமே அரிய சோதரன் சிவமே ஒப்பில் மனைவியும் சிவமே மஞ்சரும் சிவமே சிவமே தேவாதி தேவரும் சிவமே எல்லாம் சிவமே ஆண்டதும் சிவமே பரதன் ஆன்மாவை ஆண்டதும் சிவமே. அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம் அத்துவித வஸ்துவுக்கு மங்களம் ஒப்பு குருநாதனுக்கு மங்களம் உத்தம பக்தருக்கு மங்களம் முப்பொழுது தொழுவார்க்கு மங்களம் மூவாசை வென்றவர்க்கு மங்களம் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு மங்களம் முனிவர்க்கும் இருடிகளுக்கும் மங்களம் தன்னைத்தான் அறிந்தவர்க்கு மங்களம் ஐயமற்று உள்ளவர்க்கு மங்களம் ஐயமில்லா சாதிகளுக்கு மங்களம் ஆதியந்தம் இல்லாத ஆன்மாவிற்கு மங்களம் ஸ்ரீகாரத்தேவருக்கு மங்களம் திருநாவுக்கரசருக்கு மங்களம் சுந்தரக்கு மங்களம் திவ்ய மாணிக்கக்கு மங்களம் தங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம் மங்களம் ஜெய 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 மங்களம். முக்கியமாக ஒன்றை நான் சொல்ல மறந்து விட்டேன். திருவாளர் மாமனந்தங்கள் வராத பொழுதும் அவர் இங்கே நாங்கள் இந்த பூஜையை சிறப்புடன் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக திருவாளர் நாரத்னம் ஐயா அவர்களையும் திருவாளர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களையும் இமெயில்ல தொடர்பு கொண்டு எங்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தும்படி கேட்டு 2 பேரும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. வணக்கம் இருவரும் முதுகும் தொண்டர்கள்.